எல்லாத்துக்குமே பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்கீம் கவர்மெண்டே கொண்டு வருது. கண்டிப்பா. இப்ப பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணவே பயமா இருக்குல்ல. இப்ப எல்லார் கடையிலும் யூபிஐ டிரான்சாக்ஷன் இருக்கு. ஒரு ஸ்கேமரோ இல்ல ஸ்கேமர் யூஸ் பண்ண பணமோ அந்த கடைக்கு வராதுன்னு நம்ம சொல்லவே முடியாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கடலை மிட்டாய் வாங்கிட்டு கூட ஸ்கேன் பண்ணிட்டு போகலாம். இப்போ லேட்டஸ்டா நான் 860 ரூபாய்க்காக அவரோட அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணிருக்காங்க. அவரால் வேற எந்த டிரான்சாக்ஷனுமே பண்ண முடியாது. பிளாக் பண்ண கேசஸ் கூட இருக்குங்க. ஸோ 200 ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அந்த 200 அங்கே ஒரு அக்கௌண்ட் பிளாக் பண்ணியிருக்காங்க. அவர் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கார். பிளாக் பண்ணது மகாராஷ்டிராவில் இருக்க பக்கத்தில் ஏதோ ஒரு வில்லேஜ், இன்னும் மும்பை மாதிரி பெரிய சிட்டி கூட கிடையாது. அங்கே இருக்க ஒரு வில்லேஜ் போலீஸ் ஸ்டேஷனில் இந்த கேஸ் போயிருக்கு. ஸோ இந்த 200 இங்கேருந்து ஒரு 2000-3000 செலவு பண்ணி அங்கே போயிட்டு வர முடியுங்களா? நீங்கள் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னும்போது உங்களுக்கு நீங்கள் செஞ்ச வேலைக்கு உங்களுக்கு ஒரு சேலரி கொடுக்குறாங்க. பட் உங்கள் ஓனருக்கு சேலரி எப்படி, அவர் அந்த பணத்தை எப்படி சம்பாதிச்சாருன்றது உங்களுக்கு தெரியாது. ஸோ அவர் ஒரு தப்பு பண்ணுறாரு அப்படின்றதுனால நீங்களும் அதனால் பாதிக்கப்படணுன்றது லாஜிக் கிடையாது. அப்போ ஒரு கம்பெனிக்கு தெரியாமல் இந்த அமௌண்ட் வந்து ஒரு கம்பெனிக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த கம்பெனி அக்கௌண்ட் பிளாக் ஆகும். ப்ளஸ் அங்கே அவங்க சேலரி டிஸ்போஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே ஒரு 10 பேர் வேலை செய்கிறாங்க, அந்த 10 பேரோட அக்கௌண்ட்டும் பிளாக் ஆகும். இப்போ இது வந்து யாருக்காவது தான் நடக்கும், உங்களுக்குலாம் நடக்காது அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படியெல்லாம் கிடையாது, யாருக்கு வேணால் நடக்கும். நான் வந்து ஏமாத்தப்படுறேன், என்னோட பணம் எப்படியோ திருடு போயிருக்கு, நான் கம்ப்ளைண்ட் பண்றேன். கம்ப்ளைண்ட் பண்ணும்போது நான் யாருக்கு அமௌண்ட் அனுப்பியிருக்கேன் அப்படின்ற டீட்டெயில் கொடுக்குறேன். அது மூலமா உங்க பேங்க் அக்கௌண்ட்ஸை பிளாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆமாங்க. ஸோ அப்போ ஏன்ற ஒரு பேங்க்ல அவர் வந்து பணம் டெபாசிட் பண்ணியிருக்காரு. ஏன்ற அக்கௌண்ட்லேருந்து எந்த அக்கௌண்ட் போயிருக்குன்னு செக் பண்ணும்போது பின்னு ஒரு அக்கௌண்ட் இருக்கும். ஸோ அப்போ அடுத்தது என்ன பண்ணுவாங்க, அந்த பி அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. ஃப்ரீஸ் இன் சென்ஸ் அகைன் லீன் மார்க்கிங் தான். ஸோ அதை ஃப்ரீஸ் பண்ணுவோம். அதில் ஒரு சின்ன அமௌண்ட் தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது எந்த பேங்க் இப்படியே போகிறதா இட்ஸ் கால் லேயர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது லேயர் போயிட்டு இருக்கும்போது எதுன்னு சம்மந்தமே இல்லாதவங்க கூட அதில் மாட்டுவாங்க. ஸ்கேமை தடுக்கிறது அப்படின்றதுக்கு ஒரு ப்ராசஸ் கொண்டு வரணும், ஸ்கேம் இல்லாமல் ஆக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு ப்ராசஸ் கொண்டு வரணும். பட் ஸ்கேமரை கண்டுபிடிக்கிறதுக்கும் சாமானியனை வந்து சங்கடப்படுத்துறதோ இல்லை அவனை கஷ்டப்படுத்துறது தான் இதில் இன்வால்வ் ஆகுது அப்படின்னும் போது கண்டிப்பாக இதுக்கு இந்த ப்ராசஸே தப்பாக இருக்குது. இந்த ப்ராசஸில் என்ஜாய் பண்ணுறது ஸ்கேமர், விக்டிமைஸ் ஆகிறவங்க ஃபர்தராக விக்டிம் ஆகிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ சொன்னது ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குது. ஆனால் எதுவுமே காமன் மேனுக்கு எப்படி அவன் வந்து இதை எப்படி ஹேண்டில் பண்ணுவான்ற கேள்வி எல்லா இன்சிடென்ட்லையுமே கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. முதல்ல இந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சதுன்னா இது எப்படி வந்து பிளாக் ஆகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்கேமில் ஒரு விக்டிமைஸ் ஆகிறீங்க. அது இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேமாக இருக்கலாம், இல்லை ட்ரேடிங் ஸ்கேமாக இருக்கலாம், இல்லை வந்து பார்ட் டைம் ஜாப் ஸ்கேமாக இருக்கலாம். ஏதோ ஒரு ஸ்கேமில் நீங்கள் விக்டிமைஸ் ஆகிறீங்க. உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர், எந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க, எவ்வளோ பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க, ப்ளஸ் ட்ரான்சாக்ஷன் ஐடி. ஸோ இதை வச்சு நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க. ஸோ ரிஜிஸ்டர் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா, சார் சமீபத்தில் ஃபரீதாபாத்தில் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு சார். என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு சைபர் கிரைம் சார்ந்து கிட்டத்தட்ட 4.43 crores வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க. அது ரிலேட்டடாக ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு. ஸோ அந்த ஸ்கேம் தொடர்பாக இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 36,000 36,000 அக்கௌண்ட்டை வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க சார். இதில் வந்து நிறைய கடை வச்சிருக்கிறவங்க, பெட்டி கடை வச்சிருக்கிறவங்க, பெட்ரோல் பங்க்கு இதெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கு. இந்த இன்சிடென்ட்டை ஃபர்ஸ்ட் எப்படி புரிஞ்சிக்கிறது சார்? சரி, இப்போ இது எப்படி நடக்குது அப்படின்னா, முதல்ல இந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சதுன்னா இது எப்படி வந்து பிளாக் ஆகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்கேமில் ஒரு விக்டிமைஸ் ஆகுறீங்க. அது இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேமாக இருக்கலாம், இல்லை ட்ரேடிங் ஸ்கேமாக இருக்கலாம், இல்லை வந்து பார்ட் டைம் ஜாப் ஸ்கேமாக இருக்கலாம். ஏதோ ஒரு ஸ்கேமில் நீங்கள் விக்டிமைஸ் ஆகுறீங்க. ஸோ விக்டிமைஸ் ஆகுறதுன்றது எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா, அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் இத்தனை பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க, இதில் இவ்வளோ பணம் போடுங்கன்னு சொல்லுவாங்க, இல்லை இவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இவ்வளோ நீங்கள் ஜென்ரேட் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஒவ்வொரு டைமும் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் வாங்குறாங்க. ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் வருதுன்ற பேரில் பணம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஒரு கட்டத்து மேலே நீங்கள் எக்ஸாஸ்ட் ஆகிடுங்க. உங்ககிட்ட பணமே இல்லைன்னு தெரியும் போது தான் அவங்க ப்ரெஷர் பண்ணுவாங்க, இந்த இன்னும் பணம் கொடுக்கணும், இல்லை இருக்கிற அமௌண்ட்டை எடுக்க முடியாது அப்படின்னு பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் தான் நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க, நம்ம ஒரு ஸ்கேம் ட்ராப்குள்ளே இருக்கிறோம் அப்படின்றத நீங்கள் ரியலைஸ் பண்ண உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் போவீங்க. அவங்க யாருன்னே முதல்ல உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னென்னா ஒரு ஆப்பு இல்லை ஒரு வாட்ஸ்அப் குரூப்பு. இந்த குரூப்பில் தான் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் பண்ணுவாங்க, அந்த ஆப்பில் தான் இந்த இன்ஃபர்மேஷன் ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ உங்ககிட்ட இருக்க வைட்டல் எவிடன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்ஸ். நீங்கள் கட்டின பணம் எல்லாமே வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட்டு கட்டியிருப்பீங்க. ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் மல்டிபிள் பேங்க் அக்கௌண்ட்ஸ் கட்டியிருப்பீங்க. ஸோ அப்போ அந்த வைட்டல் இன்ஃபர்மேஷன்றது அந்த பேங்க் அக்கௌண்ட்ஸ் தான். ஸோ நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேங்க் அக்கௌண்ட்ஸ் மேலே தான் கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க. ஸோ இந்த அக்கௌண்ட்டு ஹோல்டரோட நேமு, ஐஎஃப்எஸ்சி கோடு இவ்வளோ தான் உங்ககிட்ட இருக்கும், அட்ரஸ் கூட இருக்காது. ஸோ இதை வச்சு தான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க. ஸோ இன்றைக்கி இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா cybercrime.gov.in அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டல் வச்சுருக்காங்க. ஸோ இந்த போர்ட்டல் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நேஷனல் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ NCRP அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் தான் நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க. ஸோ இதில் என்ன பண்ணால் உங்களுக்கு நிறைய நடந்திருக்கும், எல்லா விஷயத்தையும் நீங்கள் அதில் பண்ண முடியாது. ஸோ ஒரு லிமிடெட் கேரக்டர்ஸ் வரைக்கும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அந்த லிமிடெட் கேரக்டர்ஸில் வாட் ஹஸ் ஹேப்பன் டு யூ அப்படின்றது நீங்கள் கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துருவீங்க. அதை தாண்டி வந்து ஒரு காலம் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க.
ஸோ என்ன அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரு, எந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க, எவ்வளோ பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க, ப்ளஸ் ட்ரான்சாக்ஷன் ஐடி. ட்ரான்சாக்ஷன் ஐடின்றது நம்ம பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா ட்ரான்சாக்ஷன் ஐடி. ஸோ இதை வச்சு நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க. ஸோ ரிஜிஸ்டர் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா எண்ட் ஆஃப் த கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு அக்னாலஜ் நம்பர் ஜென்ரேட் ஆகும். ஸோ ஜென்ரேட் ஆகி வந்துடும் உங்களுக்கு. இந்த அக்னாலஜ் நம்பர் ஜென்ரேட் ஆகி சில மணி நேரங்களிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர்லாம் நீங்கள் என்டர் பண்ணீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. ஃப்ரீஸ் இந்த சென்ஸ் லீன் மார்க் பண்ணுவாங்க. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேங்க்குக்கு நீங்கள் ஒரு 5 லட்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கீங்க, இல்லை ஒரு 50,000 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டில் ஒரு 50,000 ஃப்ரீஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ தட்ஸ் கால் லீன் மார்க்கிங் அப்படின்வாங்க. அந்த அக்கௌண்ட்டில் 5 லட்சமே இருந்தால் கூட அந்த 50,000 மட்டும் அவங்க வித்ட்ரா பண்ண முடியாது. ஸோ தட்ஸ் கால் லீன் மார்க்கிங் அப்படின்வாங்க. ஸோ லீன் மார்க் பண்ணிவிடுவாங்க. பட் நீங்கள் அந்த அக்கௌண்ட்டுக்கு ஒரு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 10 லட்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கீங்க. பட் இப்போ லீன் மார்க் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது பார்த்தீங்கன்னா அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டில் ஒரு 50,000 தான் இருக்குது. பட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லீன் மார்க்கிங் போடும்போது 10 லட்சத்துக்கு லீன் மார்க் போடுவாங்க. ஸோ 50,000 இருக்கிற அமௌண்ட்டு மிச்சம் வந்து 9,50,000 மைனஸில் போகும். ஓகே. அந்த லீன் மார்க்கிங்கில் அக்கௌண்ட்டில் மைனஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ அந்த 9,50,000 எங்கே போயிருக்கு அப்படின்னு அடுத்த ட்ராக்கிங் வரும். ஸோ அப்போ ஏன்ற ஒரு பேங்க்கில் அவர் வந்து பணம் டெபாசிட் பண்ணியிருக்காரு. ஸோ ஏன்ற அக்கௌண்ட்லேருந்து எந்த அக்கௌண்ட்டு போயிருக்குன்னு செக் பண்ணால் பின்னு ஒரு அக்கௌண்ட் இருக்கும். ஸோ அப்போ அடுத்தது என்ன பண்ணுவாங்க, அந்த பி அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. ஃப்ரீஸ் இன் சென்ஸ் அகைன் லீன் மார்க்கிங் தான். ஸோ அதை ஃப்ரீஸ் பண்ணுவோம். அதில் ஒரு சின்ன அமௌண்ட் தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது எந்த பேங்க் இப்படியே போகிறதா இட்ஸ் கால் லேயர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லேயர் 1, 2, 3 அப்படின்னு போகும். நான் வந்து ஏமாற்றப்படுறேன், என்னோட பணம் எப்படியோ திருடு போயிருக்கு, நான் கம்ப்ளைண்ட் பண்றேன். கம்ப்ளைண்ட் பண்ணும்போது நான் யாருக்கு அமௌண்ட் அனுப்பியிருக்கேன் அப்படின்ற டீடைல் கொடுக்குறேன். அது மூலமா உங்க பேங்க் அக்கௌண்ட்ஸை பிளாக் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ அப்படி லேயர்ஸா போகுது. ஓகே சார். ஸோ அடுத்தடுத்த அக்கௌண்ட்டுக்கு போகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் லேயர் செகண்ட் லேயரில் இருக்கவங்க மட்டும் தான் மேஜராக கிரிமினலாக இருப்பாங்க. ஓகே, புரியுதுங்களா? அதுக்கப்புறம் லேயர் வரவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னசென்ட் பீப்புள் தான் இருப்பாங்க. எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரிமினல் வந்து இந்த ஃபர்ஸ்ட் லேயரில் வராங்க, அவங்க தான் அந்த அக்கௌண்ட்டில் பணம் வாங்கியிருப்பாங்க. அந்த அக்கௌண்ட்டில் இருக்க பணத்தை வந்து உடனே அவங்க கிரிப்டோவை மாற்றிருக்கலாம். அந்த கிரிப்டோவை மாற்றுறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்ககிட்ட போய் USDT பை பண்ணுவாங்க. ஸோ USDT பை பண்ணுறதுக்கு இவங்க வந்து இந்தியன் மணி INR கொடுப்பாங்க. INR கொடுத்து அவங்ககிட்ட USDT பை பண்ணுவாங்க. ஸோ கிரிப்டோ ட்ரேடிங் பண்ணுறவங்க ஒரு நார்மல் பர்சன் தான் ட்ரேடிங் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் லீகலாக ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ பணம் கொடுக்குறவங்களுக்கு USDT கொடுக்குறாங்க. ஸோ இந்த 9,50,000 சோர்ஸ் என்னன்றது அவங்களுக்கு தெரியாது. இவங்களை ஏமாற்றி தான் இந்த பணம் வாங்கியிருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ பணம் கொடுத்தாங்க, அதனால் வந்து அதை வச்சு நம்ம கிரிப்டோ கொடுத்தாச்சு. ஸோ அவங்க பிஸ்னஸ் அங்கே முடிஞ்சிருச்சு. ஸோ அப்போ அந்த 9,50,000 அவரோட பணம் அது. ஸோ அவர் எதுக்கு வேணால் அவர் செலவு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அவர் நினச்சாருன்னா ஒரு பைக் வாங்கலாம், இல்லை யாருக்கோ ஒருத்தருக்கு சேலரி கொடுக்கலாம், இல்லை ஆஃபீஸ்க்கு ரெண்ட்டு கொடுக்கலாம், இல்லை வீட்டுக்கு ரெண்ட் கூட ஏதோ ஒன்று கொடுக்கலாம். ஸோ அதுதான் செகண்ட் லேயர் அப்படின்றது. அப்போ தேர்ட் லேயர் அவர் வந்து ஒரு இடத்துக்கு ஒரு ஆஃபீஸ்க்கு ரெண்ட் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த ஹவுஸ் ஓனருக்கு போகுது இந்த பணம். ஓகேங்களா? ஸோ அப்போ அவர் வந்து இந்த ஹவுஸ் ஓனர் போகும்போது அந்த ஹவுஸ் ஓனர் தேர்ட் லேயருக்குள்ளே வராரு. ஓகேங்களா? அவருக்கு பணம் வருது. ஹவுஸ் ஓனர் என்ன பண்ணுவார், அவர் வந்து இன்னும் 4 பேருக்கு பணம் கொடுப்பாரு. ஸோ அவங்க ஃபோர்த் லேயர்னு சொல்லுவாங்க. அவங்க இன்னும் 4 பேருக்கு பணம் கொடுப்பாங்க. ஸோ இப்படி போகும்போது தான் லேயர்ஸ் அப்படின்றது. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் லேயரோடவே ஒரு கடையில் போய் கடலை மிட்டாய் வாங்குறதுக்கு கூட அந்த பேமெண்ட் போகலாம். எஸ். ஸோ அப்போ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது லேயர் போயிட்டு இருக்கும்போது இதுன்னு சம்மந்தமே இல்லாதவங்க கூட அதில் மாட்டுவாங்க. புரியுதுங்களா? இப்போ கூட அந்த கம்ப்ளைண்ட்ல 820 ரூபாய் ஒரு பெட்டி கடையில் ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. அதுக்காக அவரோட அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணியிருக்காங்க. கரெக்ட். எப்படி சார்? இப்போ நான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் லேயர் செகண்ட் லேயர் சொல்றீங்க, ஒரு மெயினான அக்யூஸ் தான் இருப்பாங்க. அவங்க நினைச்சா அந்த அமௌண்ட்டை எப்படி வேணாலும் மாற்ற முடியும், அப்படி எடுத்துக்கலாமா? அந்த ஃபர்ஸ்ட் லேயர்ல இருக்கவங்க தான் மெயின் அக்யூஸ்டுங்க. செகண்ட் லேயர்ல இருக்கவங்க அதுக்கு வந்து கரன்சியை மாற்றி கொடுக்குறாங்க. மாற்றினா அவங்களே லீகலாக பண்ணுறாங்க. கிரிப்டோவை மாற்றி அந்த கிரிப்டோ வச்சு எந்த கண்ட்ரிலேருந்து வேணால் எடுத்துக்கலாம், நீங்கள் எந்த கரன்சியாக வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இவங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்குறாங்க. செகண்ட் லேயரும் ஓரளவுக்கு 50% இன்னசென்ட் நம்ம சொல்லலாம். அதுக்கு மேலே வரவங்க எல்லாமே 100% இன்னசென்ட் தான் நம்ம சொல்லணும். அவங்களுக்கு தெரியவே தெரியாது, சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்னன்றது தெரியாது. இப்போ நீங்கள் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு நீங்கள் செஞ்ச வேலைக்கு உங்களுக்கு ஒரு சேலரி கொடுக்குறாங்க. பட் உங்கள் ஓனருக்கு சேலரி எப்படி, அவர் அந்த பணத்தை எப்படி சம்பாதிச்சாருன்றது உங்களுக்கு தெரியாது. ஸோ அவர் ஒரு தப்பு பண்ணுறாரு அப்படின்றதுனால நீங்களும் அதனால் பாதிக்கப்படணுன்றது லாஜிக் கிடையாது. ஓகே, புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் ஒரு பிஸ்னஸ் நடக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ ஒரு கம்பெனிக்கு தெரியாமல் இந்த அமௌண்ட் வந்து ஒரு கம்பெனிக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கம்பெனி அக்கௌண்ட் பிளாக் ஆகும். ப்ளஸ் அங்கே அவங்க சேலரி டிஸ்போஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே ஒரு 10 பேர் வேலை செய்கிறாங்கன்னா அந்த 10 பேரோட அக்கௌண்ட்டும் பிளாக் ஆகும். ஓகே, அந்த 10 பேர் இன்னும் 10 பேருக்கு வீட்டுக்கு பால்காரன் பேப்பர்காரனுக்கு பேமெண்ட் கொடுக்குறாங்க, அதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க அக்கௌண்ட்ஸும் பிளாக் ஆகும். ஓகே. ஸோ திஸ் இஸ் கால் லேயர்ஸ் அப்படின்றது. ஸோ இது மாதிரி லேயர் பைல இது எல்லாமே ஆட்டோமேட்டடாக போயிட்டே இருக்கும். இல்லை சார், இது ஒரு மிகப்பெரிய த்ரெட்டன் மாதிரி இருக்கு சார். இப்போ நம்ம சில வருஷங்களாவே இந்தியாவில் இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்குங்க. ஓகே, இல்லை இதுக்கு முன்னாடி நம்ம வந்து எல்லாத்துக்குமே பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்கீம் கவர்மெண்டே கொண்டு வருது. கண்டிப்பா. இப்போ பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணவே பயமா இருக்கலாம். இப்போ எல்லார் கடையிலும் UPI டிரான்சாக்ஷன் இருக்கு. ஒரு ஸ்கேமரோ இல்ல ஸ்கேமர் யூஸ் பண்ண பணமோ அந்த கடைக்கு வராதுன்னு நம்ம சொல்லவே முடியாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கடலை மிட்டாய் வாங்கிட்டு கூட ஸ்கேன் பண்ணிட்டு போகலாம். இப்போ லேட்டஸ்டா நான் 860 ரூபாய்க்காக அவரோட அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணியிருக்காங்க. அவரால் வேற எந்த டிரான்சாக்ஷனுமே பண்ண முடியாது. பிளாக் பண்ண கேசஸ் கூட இருக்குங்க.
ஸோ ரூ. 200 ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அந்த ரூ. 200க்கு அங்கே ஒரு அக்கௌண்ட் பிளாக் பண்ணியிருக்காங்க. அவர் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கார். பிளாக் பண்ணது மகாராஷ்டிராவில் இருக்க பக்கத்தில் ஏதோ ஒரு வில்லேஜ், இன்னும் மும்பை மாதிரி பெரிய சிட்டி கூட கிடையாது. அங்கே இருக்க ஒரு வில்லேஜ் போலீஸ் ஸ்டேஷனில் இந்த கேஸ் போயிருக்கு. ஸோ இந்த 200க்காக இங்கேருந்து ஒரு 2000 3000 செலவு பண்ணி அங்கே போயிட்டு வர முடியுங்களா? அண்ட் போயிட்டு ஒரு ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் மட்டும் இல்லாமல் அவரோட டைம் இவ்வளோ வேஸ்ட் ஆகும். இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். பட் இதை டார்கெட் பண்ணியும் பண்ண முடியும். குறிப்பாக கடை வச்சிருக்கிறவங்க, வியாபாரிகளாக இருக்கிறவங்க, பிஸ்னஸ் பண்ண டார்கெட் பண்ணியும் பண்ண முடியும்ல சார்? டார்கெட் பண்ணி பண்ணுறதுக்கு இல்லைங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே ஆட்டோமேட்டட் சிஸ்டம் ப்ளஸ் பேக் அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு விக்டிமைஸ், லெட் அஸ் கம் டு ஸ்கொயர் ஒன். நீங்கள் ஒரு விக்டிமைஸ் ஆகிறீங்க. நீங்கள் வந்து அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போதே வந்து உங்களோட ரெசிடென்ஸ் அட்ரஸ் போடுவீங்க. ரெசிடென்ட் அட்ரஸ் போடும்போது எந்த போலீஸ் ஸ்டேஷன் சூஸ் பண்ணணும், அந்த ஜூரிஸ்டிக்ஷன் உங்கள் ரெசிடென்ஸ் எங்கே இருக்கோ இல்லை உங்கள் ஆஃபீஸ் எங்கே இருக்கோ அந்த ஜூரிஸ்டிக்ஷனுக்கான போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த போடும். ஸோ அந்த போலீஸ் ஸ்டேஷன் தான் ரெலவென்ட் ஜூரிஸ்டிக்ஷன். ஸோ இந்த கம்ப்ளைண்ட் ஆன்லைனில் ரெஜிஸ்டர் ஆனால் கூட அது ஆட்டோமேட்டிக்காக அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அது போயிடும். அந்த கம்ப்ளைண்ட் இனிமேல் ஃபர்தர் ஃபாலோ அப்புக்கு வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போகணும். ஏன்னா என்சிஆர்பியில் டைரக்ட் கான்டாக்ட் கிடையாது. என்சிஆர்பியில் போய் நீங்கள் நேராக வந்து யாரையும் மீட் பண்ண முடியாது, பேச முடியாது, எதுவும் பண்ண முடியாது. ஸோ அந்த லோக்கல் ஸ்டேஷனுக்கு இந்த கண்டெக்ட் ஃபார் போலீஸ்க்கு இதே மாதிரி தனியாக ஒரு லாகின் கொடுத்துருக்காங்க. போலீஸ் இந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பர்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த லாகின் போட்டு பார்த்தாங்கன்னா உங்கள் கேஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்களுக்கும் தெரியும். ஸோ இந்த என்ன மாதிரி கேஸ் கொடுத்துருங்க எல்லாம் அப்படின்றது எல்லாமே தெரியும். மற்றபடி ஃபாலோ பண்ணுறது அந்த ஸ்டேஷனில் போய் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ இப்போ இந்த மாதிரி தான் விக்டிமைஸ் ஆகிறவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாட்டில் ஒருத்தர் விக்டிமைஸ் ஆகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஒரு கிராமத்தில் ஒரு விக்டிமைஸ் ஆகிறாரு. அப்போ ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அப்போ அவர் வீட்டு பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷன், அந்த கிராமத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷன் தான் அவருக்கு வரும். பட் அதில் பெனிஃபிஷரி டெல்லியில் இருக்காரு, மும்பையில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் இந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்தால் தான் அந்த கேஸ் சால்வ் ஆகும். ஓகே, புரியுதுங்களா? அது அவர் ஒரு 200 இருந்தாலும் சரி, 100 இருந்தாலும் சரி, எவ்வளோ இருந்தாலும் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தால் தான் அந்த கேஸ் ஆகும். ஏன்னா இந்த கிரைம் ரெக்கார்ட்ஸ் பூரா இந்த போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்கும். அது ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொசீஜர் படி இந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த கேஸ் போயிருக்கு. ப்ளஸ் அந்த போலீஸ் ஸ்டேஷனோட கான்டாக்ட் நம்பரு, இமெயில் ஐடி, இது எல்லாமே வந்து என்சிஆர்பிலேருந்து பேங்க்குக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ஓகேங்களா? இந்த ஸ்டேஷனுக்கு போயிருக்கு. அதாவது உங்கள் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னும் போது அந்த பேங்க்குக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த அமௌண்ட் ஃப்ரீஸ் ஆகுதுன்றது அந்த கஸ்டமருக்கு பேங்க் இன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. எந்த போலீஸ் ஸ்டேஷனில் உங்கள் கேஸ் இருக்குது, அவங்களோட காண்டாக்ட் நம்பர் என்ன, இமெயில் ஐடி என்ன அப்படின்றத கொடுத்துருவாங்க. பட் அந்த காண்டாக்ட் நம்பர் நீங்கள் போட்டிங்க அப்படின்னால மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸில் ரீச் ஆகாது. ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன் இஸ் வில் பி ஆல்வேஸ் பிஸியாக தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் மெயில் அனுப்பிச்சிங்க அப்படின்னாலும் உடனே குயிக் ரெஸ்பான்ஸும் உங்களுக்கு வராது. அது கியூயிங் சிஸ்டமில் இருக்கும். லிமிடெட் ஸ்டாஃப்ஸ் வச்சு ஒர்க் பண்ணுறதுனால குயிக் ரிப்ளையும் உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வராது. அது வரைக்கும் உங்கள் அக்கௌண்ட் ஹோல்டில் இருக்கும். அப்போ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் நேராக போய் ஆகணும். நேராக போனீங்கன்னா ஒரே விசிட்டில் முடியுமா அப்படிங்கிறீங்கன்னா ஒரு விசிட்டில் தான் முடிகிற கேசஸ் கிடையாது. மல்டிபிள் விசிட்ஸ் நீங்கள் வர வேண்டியது இருக்கும். ஸோ மல்டிபிள் விசிட்ஸ் வந்தால் தான் அதுக்கப்புறம் அந்த கேஸை சால்வ் பண்ணணும். இல்லை, நம்மளே சில கேஸ் பார்த்தோம் சார். சென்னையில் இருக்கிற ஒரு நபர் பெங்களூரில் எனக்கு இப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பெங்களூர் கூப்பிடுறாங்க, போகணுமான்னு கூட கேட்டாங்க. அதுக்கு நம்ம கூட பேசியிருக்கோம். இப்போ கேரளால இப்படியும் சில சம்பவம் நடந்திருக்கு. கைதும் பண்ணி போனதா சில செய்தியெல்லாம் பார்த்தோம். இது உண்மையிலே ரொம்ப ஆபத்தான விஷயமா இருக்கு. ஆபத்துன்றதை தாண்டி ஒரு மன உளைச்சலுக்கு மக்கள் உருவாக்குறாங்க. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு இண்டிவிஜுவலுக்கு போகும்போது அவர் வந்து அதிக மன உளைச்சலுக்கு ஆளாகிறாரு. ஏதோ எக்ஸ்பென்சஸ் மீட் பண்ண முடியல அப்படின்னு. இதே ஒரு கார்பரேட் அக்கௌண்ட்ஸும் இதனால் பிளாக் ஆகுது. கார்பரேட்டுக்கு ஏதோ ஒரு பேமெண்ட் நம்ம பண்ணும்போது அந்த அக்கௌண்ட்ஸும் பிளாக் ஆகும்போது அவங்களோட ட்ரேடிங்காக அன்றைக்கே ஸ்டால் ஆகுது. ஓகே, அது வந்து லீன் ரிமூவ் பண்ணுறதோ இல்லை அன்ஃப்ரீஸ் பண்ணுற வரைக்கும் அந்த ரொட்டேஷன் பண்ண முடியாது, அந்த அக்கௌண்ட் வச்சு மேனேஜ் பண்ண முடியாது, எதுவுமே அவங்க ட்ரான்சாக்ஷன். பிகாஸ் இது ஒன்று டெபிட் ஃப்ரீஸ் பண்ணுவாங்க இல்லை லீன் மார்க் பண்ணுவாங்க. ஸோ கம்பெனியை பொறுத்த வரைக்கும் டெய்லி ரொட்டேஷன் பண்ணுறதுனால தான் டெய்லி பிஸ்னஸ் ரன் பண்ண முடியும். அந்த அமௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த கேஸ்லயே சார் அந்த பெட்டி கடைக்காரர் 820 ரூபாய்க்கு அழுது கண்ணீர் வடிச்சிருக்காரு. அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு ஆபீசர் வந்து அவரு ரிக்வெஸ்ட் லெட்டர் பேங்க்குக்கு கொடுத்திருக்காரு. பட் இப்போ வரைக்கும் அது அன்ஃப்ரீஸ் ஆகல, அவரோட அக்கௌண்ட் பிளாக்ல தான் இருக்கு. ஸோ அவரு இப்போ இதுக்கு என்ன சார் சொல்யூஷன்? இப்போ நம்ம எனக்கே இப்படி ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? ஆஸ் ஆன் டேட் சொல்யூஷன் என்னன்னா, எந்த ஸ்டேஷன்ல உங்க கம்ப்ளைண்ட் இருக்கோ அந்த ஸ்டேஷனில் போயிட்டு நீங்கள் என்ன சென்டர்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா? ஜஸ்ட் லைக் தட் ஃபோனில் ஏன் போலீஸ் ரெஸ்பாண்ட் பண்ணுறதில்ல, இமெயில் அனுப்பிச்சா உடனே அன்ஃப்ரீஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா மேபி அவங்களும் கிரிமினலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஜஸ்ட் லைக் தட் இமெயில் அனுப்பிச்சாங்கன்றதுனால அன்ஃப்ரீஸ் பண்ணுறது. ஸோ அவங்க வந்து தீர விசாரிக்கணுன்றதுக்காக நேராக வர சொல்கிறாங்க. ஸோ அந்த ஸ்டேஷனில் போய்ட்டு நீங்கள் இன்னசென்றது நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இன்னசென்றது எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணுவீங்க அப்படின்னா, ஆல்ரெடி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிட்டுருங்க, உங்களோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். நீங்கள் ஸ்கேம் பண்ணி தான் இங்கே சம்பாதிக்கிறீங்க அப்படின்றது கிடையாது. இதை நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு உங்கள் மேலே இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது, யூ ஆர் டூயிங் பிஸ்னஸ், இல்லை நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணுறீங்க, அந்த மாதிரி உங்களோட ப்ரூஃப்ஸ் என்னென்ன ப்ரூஃப்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அவங்க பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனும் பண்ணுவாங்க. ஸோ வெரிஃபிகேஷன் ஓகே இவங்க இன்னசென்ட் தான் அப்படின்றத வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறமா அவங்க ஒரு என்ஓசி கொடுப்பாங்க. ஸோ அந்த என்ஓசி வந்து பேங்க்குக்கு உங்கள் கையில் கொடுக்க மாட்டாங்க, பேங்க்குக்கு டைரெக்டாக அவங்களே மெயில் அனுப்புவாங்க. ஸோ பேங்க்குக்கு அப்படின்னும் போது உங்கள் பிரான்ச்சுக்கு அனுப்புவாங்க அப்படின்றதில்ல, பேங்க்கோட நோடலுக்கு அனுப்பணும். ஸோ எல்லா பேங்க்கும் ஒரு நோடல் ஆஃபீஸர்னு இருப்பாங்க, அந்த நோடல் ஃபார்வர்ட் பண்ணுவாங்க என்ஓசி. ஸோ நோடல் ஃபார்வர்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த நோடல் தான் வந்து அதை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த அக்கௌண்ட் லீன் மார்க் ஆகிருக்கிறதா இல்லை வந்து ஃப்ரீஸ் ஆகிருக்கோ அப்படின்றத அதை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கேஸில் உங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்றது அந்த என்ஓசி அப்படின்றது. எந்த சம்மந்தமும் இல்லை, அதனால் இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்றத கண்டென்ட்டாக போட்டு கொடுப்பாங்க. ஓகே.
ஸோ அது போனதுக்கு அப்புறமா தான் அந்த அக்கௌண்ட் வந்து அது ரிலீஸ் ஆகுங்க. இல்ல சார், So, சொல்லும் போது இதுதான் ஈஸியா இருக்கு. இது நார்மலான விஷயமே கிடையாது சார். இப்ப நான் சென்னையில இருக்கேன், கண்டிப்பா பெங்களூர்லயோ இல்ல ஆந்திராலயோ கரெக்ட். எங்கேயாவது கேஸ் ரிஜிஸ்டர் அங்க வர சொன்னாங்கன்னா அங்க தான் போய் ஆகணுமா? ஆமாங்க. ஏன்னா பிகாஸ் இதில் நமக்கு பேசிக் ஃபண்டமெண்டல் என்ன, கிரைம் இஸ் a ஸ்டேட் சப்ஜெக்ட். ஓகேங்களா? ஸோ இந்த கேஸு இந்த ஸ்டேஷனில் இருக்குது அப்படின்னா அங்கே தான் பண்ணணும். நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, ஆனால் உங்கள் கேஸ் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிருக்குது. இப்போ ஏதோ ஒரு இடத்துல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, இப்போ கொல்கட்டாவில் உங்கள் மேலே கேஸ் ரெஜிஸ்டர் இருக்குது. நான் போய் இங்கே லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் போய் அப்பியர் ஆகி நான் இங்கே இது எல்லாமே கொடுத்துட்டு வந்தால் இது கிளியர் ஆகுமா அப்படின்னா இல்லை. ஏன்னா பிகாஸ் கிரைம் இஸ் a ஸ்டேட் சப்ஜெக்ட். அந்தந்த ஸ்டேஷன் அந்தந்த கிரைம்னா அங்கே தான் நம்ம பார்க்க முடியும். இல்ல சார், இதுல என்ன பண்ணலாம்? இல்ல சார், 200 ரூபாய் பிளாக் பண்ண ஒரு நபர் அதுக்காக அவரோட அக்கௌண்ட்டை பிளாக் பண்றாங்க. 200 ரூபாய் டிரான்சாக்ஷனுக்காக அவர் அக்கௌண்ட் பிளாக் பண்றதுக்காக அவர் ஸ்டேட் விட்டு ஸ்டேட் வந்து போய் ப்ரூஃப் பண்ணணும். இன்னைக்கு காலகட்டத்தில் அதுதான் இருக்குங்க. இப்போ சில இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டிலே கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நீங்கள் விசியில் கூட வரலாம்னு சொல்லியிருக்காங்க. வீடியோ கான்ஃபரன்சிங்களோட நீங்கள் அப்பியர் ஆகலாம். டேரெக்டாக ஸ்டேஷனுக்கு வர தேவையில்லை, வீடியோ கான்ஃபரன்சிங் வாங்க, வீடியோ கான்ஃபரன்ஸ் அப்பியர் ஆகலாம். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து இமெயிலில் சப்மிட் பண்ணலாம். வீடியோ கான்ஃபரன்சிங் வச்சுட்டு அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் வெரிஃபை பண்ணிட்டு இஃப் யூஆர் இன்னசென்ட் அப்படின்னா நம்ம பண்ணலாம் அப்படின்றதும் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. இதே மாதிரி எல்லா ஸ்டேட்லையும் கொண்டு வந்திருக்காங்கன்னா இல்லை. இப்போ தமிழ்நாட்டில் கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் சில இடங்களில் மட்டும் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வராங்க. இன்னும் பல இடங்களில் இம்ப்ளிமெண்ட் ஆகல. ஸோ இந்த மாதிரி தான் இப்போ இருக்குது. சில பேர் ஃபாரின்ல இருக்காங்கன்னா சார், ஃபாரின்ல இருக்காங்கன்னா பிசியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபாரின்ல இருந்தாலும் இந்தியாவில் அக்கௌண்ட் இருந்தால் இந்தியாவில் தான் அந்த கேஸ் ஹேண்டில் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? ஸோ ஃபாரின்ல இருந்தாலும் இங்கே வந்து தான் ஆகணும். பிகாஸ் ஃபாரின்ல இருக்காங்க அப்படின்னும் போது இந்தியாவில் அக்கௌண்ட்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்தியன் ஜூரிஸ்டிக்ஷன் தான். நீங்கள் அந்த கண்ட்ரியில் இருக்கீங்கன்றதுனால நீங்கள் வரக்கூடாது அப்படின்றதும் கிடையாது. நீங்கள் அங்கேருந்து நீங்கள் உடனே இங்கே ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்றதும் கிடையாது. ஸோ இங்கே வரணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ட்ராவல் பண்ணணும், போகணும், வரணும் அப்படின்றதெல்லாம் இல்லை அப்படின்னா நம்ம கோர்ட்டில் பெட்டிஷன் போடலாம். ஓகேங்களா? ஸோ கோர்ட்டில் பெட்டிஷன் போட்டு கோர்ட் அந்த இன்ஃபர்மேஷனை அவங்ககிட்ட அனுப்புவாங்க. கோர்ட் இந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி அது எந்த கோர்ட்டில் போடணும், அந்த ஸ்டேட்டில் இருக்க ஜூரிஸ்டிக்ஷன் கோர்ட்டில் தான் போட முடியும். ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேஸ் ரெஜிஸ்டர் இருக்கோ அங்கே தான். நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கீங்க, இப்போ டெல்லியில் உங்கள் மேலே கேஸ் ரெஜிஸ்டர் இருக்குது அப்படின்னா டெல்லி ஜூரிஸ்டிக்ஷனில் என்ன கேஸ் இருக்கோ, இப்போ துவாரகா கோர்ட் இருக்கும், பட்டேலா ஹவுஸ் கோர்ட் இருக்கும், தீசாசரி கோர்ட் இருக்கும், ஏதோ ஒரு கோர்ட்டில் தான் நீங்கள் சொன்னது ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குது. ஆனா எதுவுமே காமன் மேனுக்கு எப்படி அவன் வந்து இதை எப்படி ஹேண்டில் பண்ணுவான்ற கேள்வி எல்லா இன்சிடென்ட்லயுமே கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. அதுதாங்க நான் வந்து இப்போ ப்ரொசீஜர் தான் சொல்லுவேன். அதுதான் சொல்றேன் நடக்குது அப்படின்றது. ப்ரொசீஜர் சிம்பிளா நம்ம பண்ணணும் அப்படின்னா வந்து இந்தியன் கவர்மெண்ட் இதை ரீவேம்ப் பண்ண தான் முடியும். ஸோ இந்த ப்ரொசீஜர் இப்போ இந்த சைபர் கிரைம் போர்ட்டில் ரிப்போர்ட் பண்ணால் இந்த ஃப்ரீசிங்கிறது ஒரு 2 லேயர் 3 லேயரோட ஸ்டாப் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. அதை தாண்டி போகிறவங்க இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த கேஸஸில் வி ஹவ் சீன் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கேசஸ் லைக் திஸ். ஸோ இதில் பார்த்த வரைக்கும் 90% மேலே இன்னசென்ட் தான். 3rd லேயருக்கு மேலே போகிறவங்க எல்லாருமே இன்னசென்ட்டாக தான் இருக்காங்க. ஸோ மேபி ஒரு ஃபஸ்ட்டு செகண்ட் 3rd லேயர் வரைக்கும் ஃப்ரீஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இருக்கிறது ஃப்ரீஸ் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னாலே இது ஆட்டோமேட்டிக்காக சால்வ் ஆகிடும். ஓகே. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டே வி ஆர் ஃபேசிங் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கேசஸ் இந்த மாதிரி. ஸோ இப்போ சின்ஸ் வி ஹேவ் a network of lawyers, இந்தியா ஃபுல்லாக எங்களுக்கு வந்து நெட்வொர்க் ஆஃப் லாயர்ஸ் இருக்குன்னா வி கேன் ஹேண்டில் திஸ் ஃப்ரம் அவர் ஆஃபீஸ். பட் அது இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? ஓகேங்களா? ஸோ அதுதான் இன்னும் பெரிய சேலஞ்சிங்கான இஷ்யூ. உங்களுக்கு சிட்டியில் லாயர் கிடைக்கிறது ஈஸி, பட் கிராமத்தில் இங்கே ஒரு இடத்துல வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் பஞ்சாபில் ஒரு கிராமத்தில் ஏதோ ஒரு இடத்துல இருக்காங்கன்னா அங்கே போகணுன்னா அங்கே லோக்கலில் தான் போய் ஆகணும். அங்கே லோக்கல் அட்வொகேட் தான் நம்ம வச்சாகணும். அங்கே பஞ்சாபி நீங்கள் என்ன தான் எக்ஸ்பர்ட் ஹிந்தியில் வந்து தெரியும், உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா பேச தெரியும்னா அங்கே உங்களுக்கு பஞ்சாபி தெரிஞ்ச ஒரு அட்வொகேட் வேணும் உங்களுக்கு. ஸோ அவங்கள அங்கே என்கேஜ் பண்ணி நம்ம பண்ணால் தான் அந்த போலீஸ் அங்கே ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் மகாராஷ்டிராவில் கேஸ் நடந்திருக்கு, எனக்கு ஹிந்தி தெரியும், நான் போய் மகாராஷ்டிராவில் பண்ணுறேன், ஹிந்தியில் நீங்கள் பேசுனீங்கன்னா அவங்க மராத்தியில தான் அவங்ககிட்ட பேசுவாங்க. அப்போ மராத்தி தெரிஞ்ச ஒரு ஆள் வேணும். இந்த மாதிரி இது எல்லாமே சேலஞ்சஸ் எல்லாம் நிறைய இருக்கு. இப்போ இதுல வந்து கார்ப்பரேட்டா இருந்தாலும் சரி, நார்மல் காமன் மேனா இருந்தாலும் எல்லாத்துக்குமே ஒரே ப்ரொசீஜர் தான் ப்ரொசீஜர். ஆன்லைன் ப்ராசஸ் இருக்கு, பட் அது இல்லாத பட்ஜெட்ல நேர்ல போகணும்ன்றீங்களா? ஆமா, ஆன்லைன் ப்ராசஸ் கொடுத்துருக்குங்க. ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க, இமெயில் கொடுத்துருக்காங்க. எல்லா ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் ஃபீஸ் ஆன உடனே ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி கஸ்டமருக்கு போயிடும். யாரோட அக்கௌண்ட் வந்து லீன் மார்க் ஆயிருக்கோ அவங்களுக்கு போயிடும். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ல அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றது இல்லை. ஸோ போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து இன்னும் த்ரூ அவுட் த கண்ட்ரி போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு நம்ம எத்தனை ரிப்பீட்டடாக மெயில் அனுப்பிச்சாலுமே அவங்க ரிப்ளை பண்ணுறது கிடையாது. ஃபோன் கால் எடுத்தோம் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிடுவாங்க. வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணாலும் உடனே ரிப்ளை பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க சைட்டோட நியாயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிரிமினலாக கூட இருக்கலாம், கிரிமினலே எங்களுக்கு மெயில் அனுப்பிச்சு ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னா நாங்கள் எப்படி டேரெக்டாக வெரிஃபை பண்ணாமல் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறது அப்படின்னு அவங்களோட தரப்பு நியாயத்தை அவங்க சொல்கிறாங்க. ஸோ அப்போ அது ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஆஸ் ஆன் டேட் இந்த மாதிரி தான் இப்போ போக வேண்டியது. இப்போ இந்த கேஸ்லையுமே அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஹோம் மினிஸ்ட்ரிக்கு வந்து ரிக்வஸ்ட் லெட்டர் கொடுத்துருக்காரு. இந்த சிஸ்டம் வந்து கரெக்ட் பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரிக்வெஸ்ட் லெட்டர் கொடுத்திருக்காரு. பட் இது எப்படி சார், இது ஏத்துக்கவே முடியாத ஒண்ணா இருக்கே சார்? இல்ல அதுதாங்க இப்போ இன்னும் வந்து ஏன்னா இது நடக்காத வரைக்கும் பிரச்சனை இல்லை. என் அக்கௌண்ட் இது வரைக்கும் ஃப்ரீஸ் ஆகல, புரியுதுங்க, எனக்கு அதை பத்தியே தெரியாது. பட் இப்படி ஒரு இன்சிடென்ட் 820 ரூபாய்க்காக ஒரு வியாபாரி போலீஸ் ஸ்டேஷன் போய் கண்ணீர் வடிச்சு கெஞ்சினதுக்கு அப்புறம் இப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க. பட் இன்னும் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகணும். நாளைக்கே நம்ம எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நடக்கலாம், இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற யாருக்காவது ஒருத்தருக்கு நடக்கலாங்க. ஸோ அவங்க என்னதான் பண்றதுன்னு ஒன்று நிறைய நடந்துதான் இருக்கு. இப்போ நீங்க சொன்ன கேஸ்ல கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் மேல கம்ப்ளைண்ட் எங்கேயோ ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். அவர் பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன் தான் போயிருப்பாரு, புரியுதுங்களா? அவர் எந்த வேற ஸ்டேட்டுக்கு போய் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேட்டிருக்க மாட்டார். பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன் இஸ் ஹேண்டிகேப்டு,
அந்த Okay. போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ண முடியும்? கேஸ் இங்கே கிடையாது, இந்த ஸ்டேஷனில் கிடையாது, வேற ஒரு ஸ்டேஷனில் தான் வந்து கேஸ் இருக்கு. ஸோ ஓகே. இவர் கைடு தான் பண்ண முடியும். இப்போ நான் சொன்ன மாதிரி அவர் கைட் பண்ணி அந்த ஸ்டேஷன் ஸோ போய் சட்டப்படி பாருங்க நம்ம இப்படிதான் நம்ம சொல்ல முடியும். நம்ம நியர்பை இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறவங்களாலே இதை வந்து எதுவும் பண்ண ஆமா முடியாது. பண்ண முடியாது. எந்த ஸ்டேஷன்ல அங்கே இருக்கோ அங்கே தான் நம்ம போய் பார்க்க முடியும். ஓகே. ஸோ இது உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கு மட்டும் இல்லை, போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கும் நிறையா இருக்கு. ஓகே. ஸோ போலீஸ் ஆஃபீஸர் அக்கௌண்ட் பிளாக் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஏன்னா பிகாஸ் நீங்கள் யார் அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணுறீங்கன்றது உங்களுக்கு தெரியும். அவர் போலீஸ் ஆஃபீஸரா, டாக்டரா, வக்கீலான்னு உங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ அதனால போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இதில் சஃபர் ஆகிட்டு தான் இருக்கிறாங்க. நாட் ஒன்லி இந்த சிவிலியன்ஸ் மட்டும் கிடையாது, போலீஸ் ஆஃபீஸர்ஸ் நிறைய பேர் இந்த மாதிரி சஃபர் ஆகிட்டு தான் இப்போ இது வந்து யாருக்காவது தான் நடக்கும், உங்களுக்குலாம் நடக்காது யாருக்கும் அப்படின்னு நடக்காது. சொல்ல முடியுமா சார்? அப்படியெல்லாம் கிடையாது. யாருக்கு வேணால் நடக்கலாம். எப்படி இருந்தாலும் ஏன் நம்ம சார் அப்படி? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு நீங்கள் பணம் வாங்குறீங்க, அந்த பணத்தை நீங்கள் லீகலாக வாங்குறீங்களா இல்லீகலாக வாங்குறீங்க எனக்கு தெரியாது. பட் எனக்கு நீங்கள் ஃபீஸ் கொடுக்குறீங்க, அவ்வளோதான். நான் இல்ல வந்து சார், நான் என்ன கேட்குறேன், ம் இப்போ இது எங்க வருதுன்னா ஒரு ஸ்கேம் பின்னணியில தான் வருது. ஆமாங்க. அப்போ ஸ்கேம் வந்து அவ்வளோ அதிகமாயிடுச்சா? அதில் டவுட்டே கிடையாது. ஸ்கேம் அவ்வளோ நடந்துட்டுருக்கு. இட்ஸ் நாட் அ ஸ்மால் வால்யூம், thousands ஆஃப் crores. அவ்வளோ கோடிக்கணக்கில் ஸ்கேம் நடக்குது. இந்தியாவில் பாப்புலேஷன் அதிகம், புரியுதுங்களா? அதே மாதிரி இந்தியன்ஸ் தான் சேவிங்ஸ்ன்ற ஒரு கான்செப்ட் அதிகமாக இருக்குது. உலகத்தில் பெரிய கண்ட்ரி எந்த கண்ட்ரி எடுத்தாலுமே இவ்வளோ பாப்புலேஷன் இருக்க கண்ட்ரியில் சேவிங்ஸ்ன்ற கான்செப்ட்லாம் கிடையாது. நம்ம ஊரில் மட்டும்தான் வந்து நம்ம சேவிங்ஸ்னு கான்செப்ட் வச்சுருக்கோம். ஸோ அப்போ ஒவ்வொரு இந்தியனும் ஏதோ ஒன்று லைஃப் சேவிங்னு ஒரு சின்ன விஷயத்தை வச்சுருப்பாங்க, ஒரு அமௌண்ட்டை வச்சுருப்பாங்க, இல்லை ஒரு நகையை வச்சுருப்பாங்க, ஏதோ ஒரு சொத்தை வச்சுருப்பாங்க. இவங்க கிட்ட போய் நம்ம வந்து டார்கெட் பண்ணி அவங்கள வந்து அவங்க ஏமாற்றி அவங்க கிட்ட இருந்து பணம் வாங்குறது தான் கிரிமினல்ஸோட டார்கெட். ஓகே. புரியுதுங்களா? ஸோ அவங்கள அப்ரோச் பண்ணும்போது அவங்கள ஏமாற்றணும் அப்படின்னா ரெண்டு விஷயம் தான். ஒன்று பேராசை தூண்டணும், இல்லைனா பயப்படுத்தணும். அந்த பேராசை தூண்டுறதுக்கு தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம்ஸ்னு வச்சிருக்காங்க, ட்ரேடிங் ஸ்கேம்ஸ்னு வச்சிருக்காங்க. நீங்கள் வந்து 5 ரூபா போட்டால் 20 ரூபா எடுக்க முடியும், 40 ரூபா எடுக்க முடியும். இப்போ நடக்குது. ஆமாம். இன்னொன்று டிஜிட்டல் அரெஸ்ட்ன்ற பேர். டிஜிட்டல் அரெஸ்ட்ன்ற பயம். ஓகே இது ஆஃபீஸர் நம்ம மேலே ஆக்ஷன் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பயம், பேராசை, இது ரெண்டுத்தையும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக தான் கிரிமினல் வச்சு உங்களோட பணத்தை காலி பண்ணுறாங்க. ஸோ எஸ்பெஷலி இந்தியன்ஸ் ஆர் மேஜர் டார்கெட்ஸ் இந்தியன்ஸ் தான். ஓகேங்களா? இந்த கிரிமினல்ஸ் யாரும் இந்தியாவிலேருந்து ஆப்ரேட் பண்ணுறதில்ல. இந்த கிரிமினல்ஸ்லாம் வேறு கண்ட்ரிலேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. கம்போடியா, லாவோஸ், தாய்லாந்து, இந்தோனேஷியா, இந்த ரீஜன்ஸ்லேருந்து அவங்க ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா தாராளமாக கட்டுப்படுத்தலாம். ஓகேங்களா? ஸ்கேமை தடுக்கிறது அப்படின்றதுக்கு ஒரு ப்ராசஸ் கொண்டு வரணும், ஸ்கேம் இல்லாம ஆக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு ப்ராசஸ் கொண்டு வரணும். பட் ஸ்கேமரை கண்டுபிடிக்கிறதுக்கும் சாமானியனை வந்து சங்கடப்படுத்துறதோ இல்ல அவனை கஷ்டப்படுத்துறது தான் இதுல இன்வால்வ் ஆகுது அப்படின்னும் போது கண்டிப்பாங்க இதுக்கு இந்த ப்ராசஸே தப்பா இருக்கு. இந்த ப்ராசஸ்ல என்ஜாய் பண்றது ஸ்கேமர், விக்டிமைஸ் ஆகுறவங்க ஃபர்தரா விக்டிம் ஆயிட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இப்போதைக்கு நடந்துட்டு இருக்கு. அப்ப இதுக்கு சொல்யூஷன்ஸ் இதுதாங்க. இப்போ நீங்கள் இந்த ஸ்கேமை கண்ட்ரோல் பண்ணீங்க அப்படின்னாலே இதுக்கு 100% உங்களுக்கு சொல்யூஷன் வந்துடும். இந்த ஸ்கேம்ஸ் வந்து கண்ட்ரோல் ஆச்சு அப்படின்னு. இந்த ஸ்கேமை கண்ட்ரோல் பண்ணால் ஒன்று இந்தியாவில் நீங்கள் கிரிப்டோ கரன்சியை பேன் பண்ணணும். ஏன்னா பிகாஸ் கிரிப்டோ கரன்சி இருக்கிறதுனால தான் ஏதோ ஒரு கண்ட்ரியில் உட்காந்துட்டு இங்கே ஏமாத்துறாங்க. ஸோ ஐஎன்ஆரை ஈஸியாக கிரிப்டோவை மாற்ற முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் வந்து இவங்க பூரா ஏமாத்துறாங்க. பணத்தை கிரிப்டோவை மாற்றுறாங்க, கிரிப்டோவை வேறு கரன்சியாக மாற்றி எந்த கண்ட்ரியில் இருக்காங்களோ அந்த கண்ட்ரியில் அவங்க எடுத்துக்கிறாங்க. நீங்கள் கிரிப்டோவை நீங்கள் பேன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஐஎன்ஆராகவே இருக்கும், இந்தியா விட்டு வெளில போகாது. அப்போ எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இந்த கிரிமினல்ஸ் வந்து வேறு கண்ட்ரிலேருந்து இங்கே வந்து இந்தியன்ஸை டார்கெட் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. அண்ட் அதை தாண்டி இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேங்க் அக்கௌண்ட்ஸ், இப்போ நீங்கள் ஒவ்வொரு தடவை பணம் கட்டும் போதும் இந்தியாவில் இருக்க பேங்க் அக்கௌண்ட் தான் கட்டுறீங்க. ஆப்ரேட் பண்ணுறது கிரிமினல்ஸ் வேறு கண்ட்ரிலேருந்து, புரியுதுங்களா? இன்டர்நெட் பேங்கிங், நம்ம டிஜிட்டல் பேங்கிங் இவங்க வந்துருச்சு. ஸோ இந்தியாவில் அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிருக்கும், பட் ஆனால் ஆப்ரேட் பண்ணுறது இன்டர்நெட் பேங்கிங் பூரா வந்து வேறு கண்ட்ரிலேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. அப்போ ஜியோ டேகிங், ஜியோ லொகேஷன், ஜியோ ஃபென்சிங் நம்ம பண்ணணும். ஸோ இந்தியன் பேங்க்ஸ் இந்தியாவில் இருக்க அக்கௌண்ட்ஸை இந்தியாவுக்குள்ளே மட்டும்தான் ஆப்ரேட் பண்ணணும். ஓகே, இந்தியாவிலேருந்து வேறு கண்ட்ரிக்கு நீங்கள் ஆப்ரேட் பண்ணால் அதுக்கு நீங்கள் ஸ்பெஷலாக பர்மிஷன் வாங்கணும். அதில் ஒரு வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வைக்கணும், பேங்கிங் சிஸ்டம், பேங்கர்ஸ் வைக்கணும் அது. ஸோ அந்த வெரிஃபிகேஷன் படி அவங்க எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து ஜியோ ஃபென்சிங் ரிமூவ் பண்ணணும். இந்தியா தாண்டி நீங்கள் வேறு எங்கேயாவது ஆப்ரேட் பண்ணணும். அப்படி பண்ணால் கூட வந்து ஸ்கேம்ஸஸ் ஏமாத்தலாம், அக்கௌண்ட்டில் பணம் வாங்கலாம். ஆனால் இந்த அமௌண்ட்டை வந்து வேறு கண்ட்ரிலேருந்து அவங்க ஆப்ரேட் பண்ண முடியாது. ஸோ இந்தியாவில் அப்போ என்ன தேவை? இந்தியாவில் நிறைய ரன்னர்ஸ் தேவை அவங்களுக்கு. ஸோ இந்தியாவிலே அவங்களுக்கு ஆப்ரேட் பண்ணுறது. அப்போ இந்தியாவுக்குள்ளே கிரிமினல் இருக்கானா நம்ம ஏதோ ஒரு காலகட்டத்தில் பிடிச்சிடலாம், அவனை பிடிக்கலாம், அந்த அமௌண்ட் ரெக்கவர் பண்ணலாம், ஏதோ ஒன்று பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புதுசாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னும் போது ஒரு புது அக்கௌண்ட்டு, அவங்களோட பேக்ரவுண்ட், இப்போ நீங்கள் ஒரு லோன் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு சிபில் ஸ்கோர்னு ஒன்று செக் பண்ணுறாங்க. நீங்கள் பணத்தை திருப்பி கட்ட முடியுமா, கட்ட முடியாதா அப்படின்றதெல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு தான் உங்களுக்கு லோன் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க. அதே மாதிரி புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஒருத்தர் ஓப்பன் பண்ணுறாரு அப்படின்னா அவரோட அக்கௌண்ட்டில் திடீர்னு பார்த்தீங்கன்னா 10 லட்சம் விழும், 20 லட்சம் விழும், 50 லட்சம் விழும், அமௌண்ட் வந்துட்டே இருக்கும். அவருக்கு எப்படி இந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம் திடீர்னு அக்கௌண்ட்டில் இருந்து இருக்குது, அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் செக் பண்ணணும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த அக்கௌண்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் மியூல் அக்கௌண்ட்ஸ்னு சொல்லுவோம். இந்த மியூல் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்கும். அவங்கள பார்ட் டைம் ஜாப்ன்ற பேரில் ஏமாற்றி அவங்க பேரில் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா ரோட் சைடு வெண்டர்ஸாக இருக்கும், பழம் வைக்கிறவங்க, காய் வைக்கிறவங்க, இந்த மாதிரி அவங்கள ஏமாற்றி அவங்க கிட்ட இருந்து டாக்குமெண்ட்ஸ் வாங்கி அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. இவங்க வந்து இதுக்கு தனியாக ஒரு ரன்னர்ஸ் வச்சிருக்காங்க. நம்ம ஆரம்பத்துலேருந்து இந்த ஆமாங்க என்ன படம் சார், ஒரு படம், ஒரு கிராமம் கூட இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. ஆமா, ஜம்தாரான் ஒரு படம் கூட எடுத்தாங்க. அதுல வயதானவங்களை டார்கெட் பண்ணி அவங்களோட அக்கௌண்ட் எடுத்து அதுல டிரான்சாக்ஷன் பண்றது. இந்த மாதிரி லேட்டஸ்டா பாண்டிச்சேரியில கூட ஒரு 90 கோடி
ஸ்கேம் நிறைய கேஸ்ல வந்து நடக்குதுங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட் 7 பேரை கைது பண்ணாங்க. எஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ அப்போ இவங்களுக்கெல்லாம் இதுக்கு முன்னாடி லட்சக்கணக்கில் இந்த அக்கௌண்ட்ல வந்திருக்கான்ற ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணணும். ஓகே ஓகேங்களா? ஸோ அப்போ தெர் இஸ் அ சடன் ஸ்பைக். இது வரைக்குமே அவங்களோட ஹிஸ்ட்ரியில் அமௌண்ட் வந்ததெல்லாம் 5000 10,000 இவ்வளோ தான் வந்திருக்கு. திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட்டுக்கு மட்டும் 20 லட்சம் 30 லட்சம் வருது அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பேங்கே ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா பணம் வெளில போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பணம் வருது, ஓகேங்களா? நீங்கள் வீட்டு செலவுக்கு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க அக்கௌண்ட்டும் சேர்ந்து ஃப்ரீஸ் ஆகும். ஓகே புரியுதுங்களா? அவங்க அமௌண்ட் லீன், அவங்க வந்து ஏதோ ஒரு செலவுக்கு அடுத்து வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அக்கௌண்ட் இதே மாதிரி லீன் மார்க் ஆகும். ஸோ திஸ் இஸ் கால் லேயர்ஸ். இப்படி தான் திரும்ப திரும்ப போய் லீன் மார்க் ஆகிருக்கும். ஸோ எதுக்குன்னே தெரியாது. இப்போ பார்ட் டைம் ஜாப்னு சொல்லி அக்கௌண்ட்டையும் யூஸ் பண்ணி புதுசா மியூல் நிறைய அக்கௌண்ட் பண்றாங்க. பண்றாங்க. மியூல் அவனுக்கும் account வருமானம் இப்படி வருதுன்னா தான் அவனுமே அவன் வீட்டில் உள்ளவங்க ஆமா, account use எல்லா பண்ண அக்கௌண்ட்டும் யூஸ் ஆரம்பிக்கிறான். பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட் வந்து அப்ரோச் பண்ணுவாங்க கிரிமினல்ஸ். நிறைய அந்த ஜாப் போர்ட்டல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஜாப் போர்ட்டல்ஸில் பசங்க ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருப்பாங்க பார்ட் டைம் ஜாபுக்குன்னு சொல்லி. அவங்கள கரெக்டாக பிக் பண்ணுவாங்க கிரிமினல்ஸ். பிக் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட்ஸ் மட்டும் ஓப்பன் பண்ணி கொடுங்க, இன்சென்டிவ் பேசிஸில் உங்களுக்கு ஜாப் கொடுக்குறோம், ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்தா உங்களுக்கு 5000 ரூபா தரோம் அப்படின்வாங்க. ஓகே ஸோ அப்போ என்ன பையன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவங்ககிட்ட இருக்க ஐடி ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃப் வச்சு அவங்க ஒரு 5 பேங்க்ல 5 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுப்பான். தெர் இஸ் நோ லிமிடேஷன் இன் இந்தியா. நீங்கள் ஒரு ஆள் ஒரு அக்கௌண்ட் ஒரு பேங்க்ல தான் வச்சிருக்கணும், லிமிடேஷன் கிடையாது. ஸோ அப்போ அவர் இருக்கிற ஒரு 5 பேங்க்ல வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ ஒரு அக்கௌண்ட்டுக்கு 5000 ரூபா போது 25,000 ரூபா. 25,000 இஸ் அ பிக் மணி ஃபார் ஏ காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட். ஸோ அப்போ அந்த பணத்தை பார்த்து அதை டேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, அப்போ என்ன பண்ணுவோம், அடுத்தது வீட்டில் இருக்கவங்களோட ஐடி ப்ரூஃப்லாம் எடுக்கலாம், அது பேரில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு. வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியாது, பையன் ஏதோ பார்ட் டைம் வேலை செய்கிறான், அது கேட்குறான் கொடுக்கலாம் அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ வீட்டில் ஒரு 4 பேர் இருக்காங்க அப்படின்னா 4 பேரில் வந்து அதே மாதிரி அக்கௌண்ட் ஓப்பன் 1 லட்ச ரூபா அவன் ஈஸியாக சம்பாரிச்சிடலாம். அப்போ என்ன ஆகுது, நெக்ஸ்ட் லெவல் கிரீடினஸ் அவனுக்கு வருது. ஓகே, ஸோ இது எல்லாமே ஒரு 15 நாள் அவன் சம்பாரிச்சிட முடியும் இந்த 1 லட்ச ரூபா அப்படின்றது. ஸோ 1 லட்ச ரூபா சம்பாரிச்சு முடிச்சதுக்கப்புறம் 15 நாள் 1 லட்ச ரூபா, இன்னும் நிறைய பேங்க் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணால் பல லட்சங்கள் நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்ற எண்ணம் வரும். அப்போ என்ன பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்பான், ரிலேட்டிவ்ஸ் கிட்ட கேட்பான். அவங்களுக்குலாம் எதுனே தெரியாது. ஓகே, நீங்கள் பண்ணுங்க, நான் உங்களுக்கு வந்து இவ்வளோ பேமெண்ட் கொடுக்குறேன் அவங்க கிட்ட சும்மா சொல்லுவான். அவங்க இதெல்லாம் வாட் இஸ் பேக்ரவுண்டுன்றது அவங்களுக்கு தெரியாது. அப்போ அத்தனை பேர் அந்த லிங்க்ல மாட்டுவாங்க. அவங்க இன்னும் 4 பேருக்கு பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கன்னா அந்த லிங்க்ல இருக்கவங்களும் எல்லாருமே மாட்டுவாங்க. இப்படி தான் அது ஒரு பெரிய ட்ராப்பாக போய் மாறிட்டு இருக்கு. இன்னைக்கு அதை தான் எல்லாருமே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ இருக்க சுச்சுவேஷன்ல ஒரே சொல்யூஷன் என்ன சார் பண்றது? இப்போ ஆல்ரெடி நீங்க சொல்லிட்டீங்க, பட் கோர்வையா கேட்குறேன், மக்களுக்கு அட்வைஸா என்ன சொல்றது? அதுதாங்க, நீங்க பேமெண்ட் ரிசீவ் பண்றது யார் எந்த சோர்ஸ்லேருந்து வருதுன்னு யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஹவர் இந்த மாதிரி ஏதாவது ஃப்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு பேங்க் மூலிமா அட்டெம்ப்ட் பண்ணுங்க. அட்டெம்ப்ட் பண்ணி இன்னும் லைக் என்னென்ன ஆயிருக்கு அப்படின்றத பாருங்க. ஃபர்தர் ஆப்ரேஷன்ஸ் அந்த அக்கௌண்ட்டில் இதுக்கு மேலே வச்சுக்காதீங்க. அந்த அக்கௌண்ட்லேருந்து யாருக்கு பணமும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாதீங்க. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு 10,000 ரூபா இருக்குது, லீன் மார்க்கிங் ஒரு 2,000 ரூபா தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது மிச்சம் 8,000 ரூபா நாங்கள் இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலான்னு பண்ணிங்கன்னா அந்த அக்கௌண்ட்டும் லீன் மார்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு லீன் மார்க்கிங் ஆயிருக்கு அப்படிங்கும்போது அந்த அக்கௌண்ட் அப்படியே நீங்கள் ஹோல்ட் பண்ணிவிட்டு வேற ஒரு ஃப்ரெஷ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் ட்ரான்சாக்ஷன் உங்களுக்கு மந்த்லி சேலரி வரதோ இல்லை மற்ற ட்ரான்சாக்ஷன்லாம் அந்த அக்கௌண்ட் வச்சுக்கோங்க. இது எந்த ஸ்டேஷனில் இருக்கோ அதை போய் முடிஞ்ச வரைக்கும் கிளியர் பண்ண பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்கள் மேலே கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் அப்படியே இருக்கும். 2,000 ரூபா தானே போனால் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேங்க் அக்கௌண்ட் விட முடியாது. பேங்க் அக்கௌண்ட் க்ளோஸும் நீங்கள் அதான் கேட்க வந்தேன். சரி, அது அப்படியே இருந்து போகுது சார், நான் பாட்டுக்கு வேற அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதை க்ளோஸ் பண்ண முடியாது. அந்த பேங்க் அக்கௌண்ட்டையும் க்ளோஸ் பண்ண முடியாது, க்ளோஸ் பண்ண விட மாட்டாங்க பேங்க்ஸ். ஓகே, ஸோ அதை க்ளோஸ் பண்ண அப்படியே தான் இருக்கும். பட் உங்கள் மேலே கிரிமினல் ரெக்கார்டு இருந்துகிட்டே தான் இருக்கும். ஓகே, ஸோ அந்த ஸ்டேஷனில் போய் அந்த கேஸை கிளியர் பண்ணுறது எப்போ உங்களுக்கு டைம் இருக்கோ அப்போ நீங்கள் போய் அந்த கேஸை போய் நீங்கள் கிளியர் பண்ணிட்டு வரலாம். ஓகேங்களா? இது சின்ன சின்ன அமௌண்ட்டுக்கு. பெரிய அமௌண்ட்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் டைம் டிலேவே பண்ணக்கூடாது. பெரிய அமௌண்ட் ஃப்ரீஸ் இருந்தால் அரெஸ்ட்டுக்கு அவங்க வந்துருவாங்க. நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி அவங்க உங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்துருவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் போயிட்டு அதை கிளியர் பண்ண பார்க்கணும். இது நமக்கு இன்டிமேட் பண்ணுவாங்களா பேங்க்ல உங்களுக்கு அக்கௌண்ட்ல? சில இன்சிடென்ட்ல பேங்க்குக்கு போனாதான் சில பேர் தெரியுது. இன்டிமேட் பண்ணுறது போலீஸ் உங்களுக்கு இன்டிமேட் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கும் போலீஸ்க்கும் கம்யூனிகேஷனே கிடையாது. ஓகே, போலீஸ் வந்து நோடல் மூலிமா வந்து பேங்க்குக்கு மட்டும் தான் இன்டிமேட் பண்ணுவாங்க ஃப்ரீஸ் பண்ணுறது. பட் எந்த ஸ்டேஷன் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் பேங்க் கிட்ட இருக்கும். பேங்க் கிட்ட இருந்து எந்த ஸ்டேஷன்ற இன்ஃபர்மேஷன் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கிட்டு அந்த ஸ்டேஷன் நீங்கள் போய் அப்ரோச் பண்ணி இப்போதைக்கு இருக்க சுச்சுவேஷன் இதுதான். ஸோ அங்கே போயிட்டு உங்கள் மேலே இருக்க கேஸை கிளியர் பண்ண பார்த்துக்கோங்க. அவங்களா வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் போகிறது சேஃப். இப்படி சில அமௌண்ட்டோட சைஸ் பெருசு அப்படின்னா இது எப்படின்னா சார், டெல்லியில் ஹையர் அஃபிஷியல் இருக்காங்க, இங்கே போலீஸ் ஆஃபீஸர்ஸ், பேங்க் எம்ப்ளாயி, இவங்க 2 பேரும் ஏஜென்ட், விக்டிமும் மக்கள். உங்களை கைட் பண்றது மட்டும் தான் பேங்க்கும் போலீஸும் பண்ணும். நீங்க டைரக்டா டெல்லி கூட தான் கனெக்ஷன்ல இருக்கு. ஆமா, அப்படிதான் இருக்குங்க. இன்னைக்கு சிஸ்டம் அந்த மாதிரி தான் இருக்கு. சில இடத்துல நான் சொன்ன மாதிரி வந்து விசி கொடுக்கலாம், இந்த மாதிரி இமெயில பண்ணலாம் இப்படின்ற சர்க்குலர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு உட்பட சில இடத்துல கொடுத்துருக்காங்க. பட் இது எல்லா இடத்துலையும் கிடையாது. எல்லா இடத்துலையும் இம்ப்ளிமெண்ட்டும் ஒன்றும் ஆகல. ஸ்லோவாக இது கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். அது வரைக்கும் அந்த ரிஸ்க் டேக்கிங் அப்படின்றது நம்மளுக்கு இருந்துட்டு தான் இருக்கும். இதுல இன்னொரு விஷயம் சார், இப்போ நம்ம ஒரு கேஸ் பார்த்தோம். கேரளால ஒரு நபரை வந்து ஹைதராபாத்ல இருந்து தெலுங்கானால இருந்து வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டு போனதை பார்த்தோம். போலீஸ் ஸ்டேஷன்ல
அவங்க சொல்ற அட்வொகேட்ட ஜாமீன் வாங்குங்க அப்படின்னு பணத்துக்காக அவங்க சில வேலைகள் பண்ணதா சொல்றாங்க. அப்படியும் நடக்குதா சார்? அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலைங்க. ஓகே. பட் நீங்க அட்வொகேட்ஸ் யாரை வேணா சூஸ் பண்ணிக்கலாம். நீங்க உங்க ஊர்ல இருந்தே கூட நீங்க இந்தியாவில் இருக்க எந்த அட்வொகேட் எந்த இடத்துல வேணாலும் போய் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த கோர்ட்ல இந்த அட்வொகேட் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. எக்ஸப்ட் சுப்ரீம் கோர்ட் தவிர அங்க மட்டும் சுப்ரீம் கோர்ட் ஆன் ரெக்கார்ட்ஸ் இருக்கும். ஸோ மொத்த இடத்துல எங்க வேணா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம். இல்ல இதை வச்சு துறை சார்ந்தவங்க எல்லாத்தையும் நான் மென்ஷன் பண்ணல. பட் இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடியவங்க இல்ல பேங்க் சைட்ல இருக்கக்கூடியவங்க இது ரிலேட்டடா அவங்க வந்து பெனிஃபிட் பார்த்துக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கத்தானே செய்யுது. அந்த அளவுக்கு பெருசா இதில் இருக்காதுங்க. ஏன்னா பிகாஸ் இந்த சிஸ்டம் மட்டும் தான் இப்படி ஒர்க் ஆகிட்டு இருக்கே தவிர அவங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய ஹெட்டேக்காக தான் அவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே. இப்போ பேங்க் ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா பேங்கோட வேலை வந்து ஹவு டு மேக் ரெவன்யூ அப்படின்றது தான். பட் இந்த இடத்துல போலீஸ் கேஸ் வருது, போலீஸ்க்கு ஒரு பக்கம் ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருக்கும், கஸ்டமர் வந்து பேங்க்ல போய் சத்தம் போடுவாங்க. ஆனால் பிகாஸ் கஸ்டமர் பேச நம்ம தப்பு சொல்ல முடியாது. அப்போ அவங்களுக்கு ஆன்சர் பண்ணணும். இது ஒரு ஹெட்டேக் பேங்கர்ஸ்க்கு. போலீஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரெகுலராக அந்த ஸ்டேஷனுக்கு வர கேஸே அவங்களுக்கு ஒரு பெரிய ஹெட்டேக்காக இருக்கும். அதை பார்த்துட்டு அதெல்லாம் இப்போ என்சிஆர்பி கம்ப்ளைண்ட்ஸும் அடிஷனலாக பார்க்க வேண்டியது இருக்குது. அவங்களுக்கு ஒரு எல்லாருக்குமே இது ஒரு ப்ராப்ளமாக தான் இன்றைக்கி காலகட்டத்தில் இருக்குது. ஓகே. பட் இந்த சிஸ்டமை சேஞ்ச் பண்ணால் தான் இது 100% சொல்யூஷன் அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே. இந்த வீடியோ மூலமாக அந்த கோரிக்கையை நம்ம முன்வைப்போம். ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுறேன். நன்றி.